வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் வெற்றி பெற்றால் சினிமாவே ஜெயிச்ச மாதிரி எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. விக்ரம் மாபெரும் வெற்றி பெற்ற பொழுது எல்லாருமே பயங்கர ஹாப்பி. என்னன்னா, இவருக்கு இப்படி ஒரு வெற்றி கிடைக்கணியா, இவருக்கு தான் இப்படி கிடைக்கணும், அவருடைய மணி மகுடத்துல ஒரு வைரக்கல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பாராட்டினாங்க. அதுல குறிப்பா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவர் தீவிரமான உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, கனடால இருந்திருக்காரு. அந்த படம் அப்படி பயங்கர ஹிட் ஆன உடனே 200 பேரை கூட்டு போயிருக்காரு. வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரும் கூட்டு போய் ஒரு பெரிய ஷோ போட்டு அதுல 200 பேரை கூட்டு போய் அப்படி என்ஜாய் பண்ணியிருக்காரு. அதாவது சச்சின் டெண்டுல்கர் முதல்ல 200 அடிச்சாரு ஒன் டே கிரிக்கெட்ல. அந்த மாதிரி அதாவது யாருமே பண்ணாத இது பயங்கர டாப்புக்கு போச்சுல மேல விக்ரம் கலெக்ஷன்ல. பிக்கஸ்ட் ஹிட்டு, இண்டஸ்ட்ரி ஹிட்டு, 100 வருட தமிழ் சினிமால நம்பர் 1 படம்னு பேர் வந்தது இல்ல. டெண்டுல்கர் 200 அடிச்சப்ப எப்படி வந்ததோ அந்த மாதிரி வந்தது. இவருக்கு தான் இந்த மாதிரி ஹிட் கிடைக்கணும், இவரோட மணிமகுடத்துல இப்படி ஒரு வைரக்கல் பதிக்கணியா அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பி ஆகி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அவ்வளவு பேரை கூட்டு போய் அவ்வளவு என்ஜாய் பண்ணி படத்தை பார்த்திருக்காங்க. ஸோ அதுதான் கமல் ஜெயிச்சா சினிமா ஜெயிச்ச மாதிரிங்கிறது தான் சந்தோஷ் நாராயணன் அந்த இன்டர்வியூல சொல்றாரு. அவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா. மற்றவங்க படத்தை பார்க்கறதுக்கும் கமல்ஹாசன் அவர்கள் படத்தை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் படம் பார்க்கறப்பவே அவருக்கு நிறைய சிந்தனை ஓட்டம், இதை இப்படி எடுத்திருக்கலாம், அப்படி எடுத்திருக்கலாம், இது இந்த சின்ன சின்ன கிளையெல்லாம் இதுல கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு கிளை கதைன்னு சொல்லுவோம்ல, ஒரு கதை ஓட்டத்தோட அதை இப்படி டெவலப் பண்ணி பெட்டரா கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு தோணும். உதாரணமா KS ரவிக்குமார் அவர் அஜித்தை வச்சு வில்லன் அப்படிங்கிற படம் எடுத்தாரு. அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. 2வது 3வது நாள் பெரிய ஹிட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கமல் சாருக்கு தனி ஷோ போடுறாரு. கமல் சார் படத்தை பார்த்துட்டு வெளியில வர்றாரு. சார் எப்படி இருக்கு படம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கமல் சாரோட பதில் என்னன்னா, சில்வர் ஜூப்ளி ஆக வேண்டிய படம் 100 நாள் படமாக்கியிருக்கீங்க அப்படின்ட்டு போயிட்டாராம். ஸோ சில்வர் ஜூப்ளி ஆக்க வேண்டிய படம் 100 டேஸ்னா இதுவே பாராட்டு தான். 100 நாள் படத்தை எடுத்திருக்க அப்படின்னு நேரடியாக சொல்லாம சில்வர் ஜூப்ளி ஆக வேண்டிய படம் அதை 100 நாள் படமாக்கி வச்சிருக்கீங்க. அது ஏதோ சில விஷயங்கள் கரெக்டா பண்ணல, அதை பண்ணியிருந்தா சில்வர் ஜூப்ளி ஆகும். நீங்க 100 நாள் இதுவே ஹிட்டு தான், பட் இன்னும் பெரிய ஹிட் ஆயிருக்குங்கிறத சொல்லிட்டு போனாருன்னு ரவிக்குமார் ரொம்ப அழகா சொன்னாரு அவருடைய ஒரு இன்டர்வியூல. NDTV கான்க்ளேவ் நடந்தது. அதுல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கலந்துகிட்டாரு. அவர் நம்ம மொழி பற்றி, அவருடைய அரசியல் பற்றி, காந்தி பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது நைட்டு 12 மணிக்கு போன் பண்ணி இவர் பேசியிருக்காரு. அந்த எடிட்டரு NDTV அவர் பேசியிருக்காரு. காந்தியை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த படம் கமல்ஹாசன் அவர்கள் தயாரிச்சு அவர் போட்டிருக்காரு. அதை கரெக்டா ஒர்க் ஆகுதா என்ன ஏது 12 மணிக்கு கேட்டு, சரி இல்லைன்னா நான் 2:30 மணிக்கு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன், அப்படி இல்லைன்னா காலையிலக்குள்ள நான் சரி பண்றேன், சரியா ஓடலைன்னா அப்படிங்கிறத அவ்வளவு தூரம் விடிய விடிய முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி சின்சியரா இருக்காரு கமல்ஹாசன் அப்படின்னு சொன்னாரு. அந்த படத்தை இன்னைக்கு அவருடைய ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே காந்தி பத்தின ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி படம், கமல்ஹாசன் அவர்களும் கோபாலகிருஷ்ண காந்தி 2 பேர் சேர்ந்து பேசுறதெல்லாம் வருது. இது ஃபுல்லா கமல்ஹாசன் அவர்களே எடிட் பண்ணி அவரே பண்ணி போட்டிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. காந்தியை பத்தி இன்றைய தலைமுறை ஜென் ஜி, ஜென் பீட்டா, ஆல்பா என்னென்னமோ சொல்றாங்களே, அவங்க எல்லாம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி அது. ஏன்னா காந்தியுடைய லைஃப் அவ்வளவு சோதனைகள்லாம் சந்திச்சுதான் அவர் மகாத்மாவா மாறி இருக்காரு. ஸோ அதை பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவருடைய ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாத்துலயுமே இருக்குது. அதே மாதிரி அந்த இதுல பேசும்பொழுது பயங்கர எனர்ஜெட்டிக்கா, பயங்கர ஜாலியா, பயங்கர லாஃப்டரோட சூப்பரா பேசினாரு. பயங்கர ஹியூமரா இருந்தது. இதே எனர்ஜியோட அவர் படங்கள் பண்ணணும். அன்பறிவு படம், அடுத்து கல்கி படம், அப்புறம் அவர் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணணும். நம்ம டைரக்டர் கமல்ஹாசனை ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா நம்ம என்ன மாதிரியான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஹேராம், விருமாண்டி, விஸ்வரூபம், இந்த மாதிரியான படங்கள் பண்ணவர். விஸ்வரூபம்லாம் என்ன படம், இன்னைக்கு துரந்தர ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. அவர் அப்பவே எவ்வளவு பிரமாதமா ஒரு எஸ்பியானாஜ் படம் எடுத்திருக்காரு. அவ்வளவு டீட்டெயிலிங்கோட ஒரு ஆப்கானிஸ்தானத்தை பத்தி முழுமையா அவங்க பேசுற லாங்குவேஜ்ல ஆரம்பிச்சு அங்க உள்ள எல்லா விஷயங்களையும் கரெக்டா காமிச்சிருப்பாரு. எதையுமே தவறா காமிக்காம ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காரு. அவ்வளவு ஆதாரபூர்வமா அவ்வளவு ஆதாரங்களை தூக்கி போட்டாங்க சென்சார் போர்ட்ல. மிரண்டுட்டாங்களாம் எல்லாரும். அத்தனை புத்தகங்கள்,
அத்தனை ஆதாரங்கள் அவங்க எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி தான் சென்சார் வாங்கினாரு. ஸோ அவர் ஒரு படம் இப்போ டைரக்ட் பண்ணணுங்கிறது தான் கமல் ரசிகர்களுடைய வேண்டுகோள். ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் இருக்கு, எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு ஆரம்பம். KH 237 இது வந்து பிப்ரவரியில ஆரம்பங்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு எனக்கு தெரியல. இப்ப எலெக்ஷன் நேரத்துல நடிக்க மாட்டார்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்படி படப்பிடிப்பு ஆரம்பிச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். டான்ஸ் மாஸ்டர் சாண்டி அவர் விக்ரம்ல வந்து பத்தல பத்தல சாங் பண்ணியிருப்பாரு. அவர் பேட்டி கொடுக்கும் பொழுது பிக் பாஸ்ல தான் பெரிய பாண்டிங் வந்தது, பயங்கர ஜாலியா நாங்கெல்லாம் பேசுறது வந்து கமல் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிக் பாஸ் முடிஞ்ச உடனே போய் கமல் சாரை ஃபேமிலியோட பார்த்து போட்டோ எடுத்துட்டு வந்தேன். அவர்கிட்ட நான் எப்பொழுதுமே சார் உங்களுக்கு ஒரு பாட்டாவது பண்ணணும் சார், எனக்கு ஒரு பாட்டாவது பண்ணணும் சார் அப்படின்னு அவர் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு வந்து முதல்ல அவர் வந்து பிக் பாஸ் உடைய ப்ரொமோ பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. நமக்கு வந்து கமல் சாரே சொல்லி அந்த வாய்ப்பு வந்தது. ப்ரொமோ சூப்பரா பிரமாதமா எடுத்திருக்கேன்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லோகேஷ் சார் வந்து என்கிட்ட சொன்னாரு, நீ தான் விக்ரம்ல ஓப்பனிங் சாங் பண்ண போற கமல் சாருக்கு அப்படின்னு ஒன்னு. எனக்கு பயங்கர ஹாப்பி. கமல் சார் கிட்ட சொன்னீங்களா, அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு ஒன்னு உங்க பேரை சொன்ன உடனே அவர் தான் ஹாப்பியானாரு. சாண்டி சூப்பரா பண்ணுவாரு, அவருக்கு கொடுங்க, நல்லா பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னாரு. அப்புறம் அந்த பாட்டை ஆடி காமிக்கிறப்பெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாராம். ஒரு தடவை பார்த்துட்டு நீ என்ன ஸ்டெப் வைக்கிறீங்களா வைங்க சாண்டி, நான் ஆடுறேன், நீ எனக்கா எதுவும் மாற்ற வேண்டாம். ஏன்னா கமல் சாருக்கு அப்ப ஒரு காலில் ஒரு பிளேட் வச்சு எடுத்துட்டு திருப்பி இது பண்ணாங்க, அந்த இன்ஜுரி ஆயிருந்தது காலில். ஸோ அதனால இவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க, ஆட முடியுமா என்ன, இந்த பாட்டு வைக்கலாமா வேண்டாமான்னு கூட முதல்ல பயந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீல் ஆயிடுச்சு, தாராளமாக டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டான்ஸ் ஆடினாராம். அப்புறம் அவர் அட்வைஸ் பண்ணது என்னன்னா, எல்லாமே கத்துக்கிட்டோம் நீ நினைக்கவே நினைக்காத எந்த இடத்துலையுமே, நீ வந்து புதுசா கத்துக்கணும். டான்ஸ்ல வந்து ஒவ்வொரு நாளும் புது ஸ்டைல் வந்துகிட்டே இருக்கும், நீ எல்லாத்தையுமே கத்துக்கணும். நம்ம எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம், கம்ப்ளீட் ஆயிட்டோம், நம்ம தான் டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்டோமே அப்படின்னு நீ நினைக்க கூடாது. இப்ப லேட்டஸ்ட் என்ன டெவலப் ஆயிருக்கோ அதை இமீடியட்டா நீ கத்துக்கணும் அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்படிங்கறத சொன்னாரு. நெவர் ஸ்டாப் லேர்னிங் அப்படிங்கிறது தான் கமல் சார் எனக்கு சொன்ன ஒரு தாரக மந்திரம் அப்படின்னாரு. நாளை மாலை 7 மணிக்கு வந்து மியூசிக் அகாடமியில வந்து கௌதம் மேனன் 25 இயர்ஸ் ஆஃப் கௌதம் மேனன் இது பண்ணி ஒரு கான்சர்ட் நடக்குது. அவருடைய படங்கள்ல இருந்து பாட்டை பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பா வந்து ஸ்ருதிஹாசன் கலந்துக்கிறாங்க கெஸ்ட் பர்ஃபார்மரா. ஏன்னா அவங்க வாரணம் ஆயிரத்துல அடியே கொள்ளுது அந்த சாங் அவங்க பாடியிருக்காங்க. ஸோ இன்னும் சில சாங்ஸ்லாம் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய கௌதம் மேனன் படங்கள்ல உள்ள பாடல்கள் 2 மணி நேரம் 7 to 9 டைமிங் போட்டிருக்காங்க. மியூசிக் அகாடமியில நடக்குது. ஸோ இது ஏன்னா அவருடைய படங்கள்ல எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அவருடைய படம் மின்னலே, காக்க, வேட்டாடு விளையாடு, எல்லா அவ்வளவு படத்துலையுமே மேக்சிமம் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். அவ்வளவு மியூசிக்கல் டேஸ்ட் உள்ளவர். அவர்கிட்ட என்ன பியூட்டின்னா, அது AR ரஹ்மானா இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜா இருக்கட்டும், இளையராஜாவா இருக்கட்டும், யார் மியூசிக் பண்ணாலுமே நல்ல பாட்டு நல்ல வரிகளை வாங்கிடுவாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நல்ல ரசனையோட நம்ம வந்து டியூனை கேட்டோம்னா, நான் வரிகளை வாங்கினோம்னா ஹிட் பண்ணிடலாம். இப்ப கமலஹாசனுக்கு அந்த திறமை உண்டு. அவர் எந்த மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து பெஸ்ட் வாங்கிடுவாரு. அது வந்து ஜிப்ரனா இருந்தாலும் சரி, அது வந்து ஹிமேஷ் ரேஷ்மியா இருந்தாலும் சரி. தசாவதாரம் படத்துல பாருங்க, ஹிமேஷ் ரேஷ்மியா கிட்ட அவ்வளோ பிரமாதமான டியூனை வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி ரீ ரெக்கார்டிங் வந்து டிஎஸ்பி பண்ணி கொடுத்தாரு. பாட்டு மட்டும் ஹிமேஷ் ரேஷ்மியா, அவர்கிட்ட அந்த கதையை சொல்லி அவர்கிட்ட டியூனை வாங்கி அதுல வாலி சார்ட்டையும் வைரமுத்து சார்ட்டையும் வரிகளை வாங்கி எவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு தசாவதாரத்துல. அதுதான் கமலஹாசன். அதே மாதிரிதான் ரசனை, நல்ல ரசனை இருந்ததுன்னா நல்ல பாடல்கள் தன்னால வரும்.